ஒரு நிறுவனம் சம்பளத்த தராம ஏமாத்திட்டா, இன்டிமேஷன் இல்லாம வேலைய விட்டு நிறுத்திட்டா, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ட வாங்கிட்டு தராம ஏமாத்துனா என்ன பண்ணணும்? பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் 1936 படி ஒரு எம்ப்ளாயி வேலைய விட்டு நின்ன நெக்ஸ்ட் சேலரி டேட் வரதுக்குள்ள அவருக்கு உண்டான செட்டில்மெண்ட் அமௌண்ட், அவரோட சேலரி எல்லாத்தையும் குடுத்துறணும். இதே கம்பெனி திவால் ஆயிட்டா, அதாவது கம்பெனி குளோஸ் பண்ண 10 நாளைக்குள்ள அவருக்கு சேர வேண்டிய செட்டில்மெண்ட் அமௌண்ட், சேலரி எல்லாத்தையும் ப்ராப்பரா குடுத்துறணும். ப்ராப்பர் இன்டிமேஷன் இல்லாம எந்த எம்ப்ளாயியும் வேலைய விட்டு நிறுத்தக்கூடாது. எந்த எம்ப்ளாயி கிட்ட இருந்தும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் வாங்கவே கூடாது. இது ஐபிசி ஆஃபென்ஸ்ல வரும். இதுக்காக அந்த கம்பெனி பேர்ல எஃப்ஐஆரும் போடலாம். இத ஒரு கம்பெனி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்கனாக்கா, சென்னையில இருக்க டிஎம்எஸ் காம்ப்ளெக்ஸ்ல இருக்க லேபர் லா ட்ரிபியூனல்ல போயிட்டு உடனே கம்ப்ளைண்ட்ட ஃபைல் பண்ணுங்க. அந்த கோர்ட்டு அந்த கம்பெனிக்கு இம்மீடியட்டா சம்மன் அனுப்பி வர வச்சு, உங்களோட சேலரி பிளஸ் உங்களுக்கு உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ட காம்பன்சேஷனோட உங்களுக்கு ரிட்டர்ன் வாங்கி குடுத்துருவாங்க. இதுவே உங்கள வேலைய விட்டு நிறுத்திட்டாக்கா, ப்ராப்பர் இன்டிமேஷன் இல்லாம வேலைய விட்டு நிறுத்திட்டாக்கா, உங்களுக்கு வேலைய ரிட்டர்ன் வாங்கி தருவாங்க. அப்படி இல்லன்னா, அதுக்குண்டான காம்பன்சேஷன வாங்கி தருவாங்க. இதுக்கு தேவைப்பட்டால அந்த கோர்ட்டு லேபர் லா இன்ஸ்பெக்டரையும் இன்ஸ்பெக்ட் பண்ண அனுப்புவாங்க. இந்த மாரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏமாந்ததாக்கா, அவங்களுக்கு இந்த வீடியோவ அனுப்புங்க. இந்த மாதிரி முக்கியமான தகவல் வேற சிபிஎன் அட்வொகேட்ட ஃபாலோ பண்ணுங்க.